Hi friends, இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னியை 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் தக்காளியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஒரு 6-7 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து நான் 4 பேருக்கு செய்யறதுக்காக ஒரு 6 பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 7 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா அடியில் வதங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த தக்காளி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் திருப்பி போட்டுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து இந்த தக்காளி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டை கூட நான் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 வாட்டி நான் திருப்பி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா தக்காளி மேலெல்லாம் ரொம்ப காந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணாமலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நான் இந்த தக்காளியோட தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கி இருக்கிறதுனால தக்காளியோட தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா தக்காளியில் இருக்க தோலை மட்டும் எடுத்துடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா தக்காளியிலேருந்து தோலை மட்டும் நான் உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசிப்போம்ல, அந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு மசிச்சு விட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி மசிச்சு செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த உப்பும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த தக்காளி சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சட்னியை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.